ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. என்னப்பனே எம்பெருமானை வணங்கி என் உரையை ஆற்றுகிறேன். இத்தகு நல் வாய்ப்பினை அளித்த சிவசக்தி ஆன்மீக சபை நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் இச்சபையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்மொழி எம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி எம் உரையை தொடங்க உள்ளேன். (212வது வாரம்) சிவசக்தி ஆன்மீக சபையின் சொற்பொழிவில் இசக்கியம்மன் எனும் பொருண்மையில் என் உரையை ஆற்ற உள்ளேன். வாழ்க்கையின் முதலும் முடிவும் நிர்ணயிப்பது கடவுள் என்று உயிர் உள்ளவற்றையும் உயிர் இல்லாதவற்றையும் மனித நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வழிபடுவது வழிபாடு. அதிலும் பெண் உலகத்திற்கு ஆக்கத்தை தரக்கூடியவள். தெய்வ வழிபாடு நம் நாட்டில் தொன்று தொட்டு ஆதி காலத்தில் இருந்தே வழிபடுகின்றோம். அமைதியின் சொரூபமாகவும் போரில் காளியாகவும் கருணையின் வடிவமாகவும் இருப்பவள் பெண். அதிலும் உக்கிர தெய்வமாகவும் குழந்தை வரம் தரக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறாள் இசக்கியம்மன். தென் மாவட்டங்களில் இசக்கி கதை பல்வேறு சூழலில் பல்வேறு காலகட்டங்களில் 7 ஜென்ம கதைகளாக கூறப்படுகின்றன. இசக்கி அம்மனை இயக்கி, இசக்கி, நீலி என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றோம். இசக்கி அச்சத்தை தருபவளாகவும் குழந்தை வரம் தருபவளாகவும் காட்சியளிக்கின்றாள். இயக்கிமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனே என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுகின்றார். தென் மாவட்டங்களில் நெல்லை, விருதுநகர், கன்னியாகுமரி, நாகர்கோயில் எனும் பல்வேறு மாவட்டங்களில் இசைக்கு பரிவார தெய்வங்களாகவும் குல தெய்வங்களாகவும் வழிபடப்படுகின்றார். ஏன் நம் ஊரில் சிவகாசி பத்ரகாளியம்மன் கோயிலில் பரிவார தெய்வமாக இசக்கி வீற்றிருக்கிறார். இசக்கி அம்மனின் கதை பாடல்களாக, வில்லு பாடல்களாக கோயில்களில் திருவிழா காலங்களில் பாடப்படுகின்றன. இசக்கியின் வரலாற்றை அந்த கதையினை இந்நிகழ்வின் வாயிலாக உரைக்கின்றேன். சம்புத்தீவு எனும் நாடு பலகை நல்லூரில் உள்ள சிவன் கோயிலில் சிவபார்ப்பான் எனும் அந்தணன் சிவனுக்கு தொண்டாற்றி வருகின்றான். அவன் மனைவி சிவாச்சி. இவர்களுக்கு பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேர் இல்லை. வேதியனும் சிவனை நோக்கி தவமிருக்கின்றான். பல ஆண்டுகளின் பயனாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். சிவபார்ப்பான் மனைவியர் மடலாக சிவ ஆசி மன்னார் முன் முறைத்து தவமிருந்து ஆண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தாள். பாலனுக்கு அந்தனர் பேர் 2 வாரமாம் வேலனென்று திருநாமம் சுற்றினான். இறைவன் முன்பாக அக்குழந்தைக்கு வேலன் எனும் திருநாமத்தை சூட்டினார்கள். அக்குழந்தையை தம்பதிகள் இருவரும் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வளர்த்தனர். அவருக்கு அதே ஊரிலே சிவகாமி என்ற தாசி ஒருத்தி இருந்தாள். அத்தாசிக்கு திருநட்டுவன் என்ற ஆண் குழந்தை இருந்தது. ஆண் குழந்தை இருந்தாலும் தனக்கு பெண் குழந்தை இல்லையே என்ற ஒரு வருத்தம் தாசிக்கு உண்டு. அதனால் சிவனிடம் பல்வேறு நேர தவமிருந்து ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாள். சித்திரம் போல் பெற்ற சிவகாமி மகளுக்கு இச்சையுள்ள மகளார்க்கு இன்புறம் தான் கூட்டி லட்சுமியால் என திருநாமம் இட்டாள். சிவகாமி தாசி தன்னுடைய பெண் குழந்தைக்கு லட்சுமி எனும் திருநாமம் சூட்டினாள். தன்னுடைய குழந்தையை தன்னை போலவே
சிறு வயதிலிருந்தே ஆடல் கலையை பயிற்றுவித்தாள். அவளும் ஆடல் கலையில் சிறந்தவளாக கற்று தேர்ந்து வளர்ந்தாள். சிவன் கோயிலில் சிவகாமி தாசியோ மகளான லட்சுமியும் தன்னுடன் தன் கலையை வெளிப்படுத்தினாள். வேதியனின் மகனான வேலவன் லட்சுமி மீது அதிக காதலால் அக்கலையை மட்டுமல்லாது அவளையும் நேசித்தான். வேலவனும் மதி தெரிந்து மதியிழந்து தாசி வீரனக் கதியிழந்தான். தன் செல்வங்கள் எல்லாவற்றையும் லட்சுமிக்கே கொடுத்தான். சில காலத்தில் வேலவன் செல்வங்களை இழந்து வறுமையில் வாடினான். லட்சுமியின் தாய் சிவகாமி வேலவனை வீட்டிற்கு வரவேண்டாம் என்று சொன்னான். பெரும் வருத்தத்துடன் தான் செய்த தவற்றை யோசித்து பார்த்தான். தான் எவ்வாறு மதியிழந்து ஒரு பெண்ணின் பின்னால் தொடர்ந்தேன் என்று எல்லாவற்றையும் துறந்து நெற்றியில் திருநீரை அணிந்து கொண்டு பண்டாரமாக கானகம் செல்வதற்கு தயாரானான். இதை அறிந்த லட்சுமி வேலவன்தான் தன் வாழ்க்கை என்று கானகம் நோக்கி வேலவனை தேடி பின்தொடர்ந்தவள் வேலவனை கண்டான். தாங்கள் இல்லாது தான் திரும்ப மாட்டேன் என்று அவனிடம் உரைத்தான். அவன் மறுக்கின்றான். தன்னுடன் நீ வர தேவையில்லை என்று உரைக்கின்றான். ஆனாலும் லட்சுமி மறுத்தாள். வேலவனை தொடர்ந்து அக்கானகத்தை பின்தொடர்ந்தாள். களைப்பால் கள்ளிச்செடியின் அருகில் இளைப்பாற அமர்ந்தார்கள். நெறிந்தது அவள் உயிர் போகும் முன்பாக நிழல் நின்ற கள்ளியே நீ சாட்சி என்று அயர்ந்து உறங்கிய லட்சுமியை மணல் மேட்டில் படுக்க வைத்து அவளை கொன்று ஆபரணங்களை எடுத்துச் சென்று வாணிகம் செய்ய வேண்டும் என்று வேலவன் நினைத்தான். அதன் வடிவாகவே லட்சுமியை கல்லை தூக்கி தலையில் போட்டுவிட்டு அந்த இடத்தை விற்று அகன்றான். தான் இறப்பதற்கு முன்பாக இசக்கியான லட்சுமி, கள்ளிச்செடியே நீதான் சாட்சி என் இறப்பிற்கு என்று தன் இன்னுயிரை மாய்த்தாள். வேலவனும் ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு அவ்விடத்தை நீக்கிவிட்டு காசிக்கு செல்வதற்காக கானகமலை சென்றான். போகும் வழியில் தண்ணீர் தாகமெடுக்க கிணற்றருகே சென்றான். செய்த பாவம் சும்மா விடுமா? விடாது. கிணற்றருகே செல்லும் போது நாகம் தீண்டி இறக்கின்றான். இறந்த பின்பு லட்சுமியின் அண்ணன் திருநட்டுவன் கோயிலில் இசை கச்சேரிக்கு சென்றவன் தங்கையை தேடி வீட்டிற்கு வருகின்றான். சிவகாமியிடம் கேட்க சிவகாமி நடந்ததையெல்லாம் உரைக்க அதை கேட்ட திருநட்டுவன் தங்கையை காண கானகம் நோக்கி செல்கின்றான். சென்ற அவனுக்கு காத்திருந்தது தங்கையின் இறப்பு. தங்கையின் இறப்பை பார்த்த நட்டுவன், உன்னாலை தங்கை பிழைத்தோமே நாங்கள், ஊழிப்படியோ நீ காட்டில் இறக்கின்றாய். தங்கையே, இந்த காட்டில் தனிக்காட்டில் உன்னை சதித்தோனுக்கு இது தர்மமோ என்று தன் இன்னுயிரையும் மாய்த்து கொண்டான். தங்கை இல்லாத உலகத்தில் தானும் இருக்கக்கூடாது என்று தன் உயிரையும் அதே இடத்தில் மாய்த்து கொண்டான். லட்சுமியும் தன் அகால மரணத்திற்கு வேலவன்தான் காரணம் என்பதால் சிவனை நோக்கி தவமிருக்கின்றாள். கடும் தவத்திற்கு பிறகு சிவன் காட்சி தருகின்றார். சிவனிடம் தன் வரத்தையும் வேண்டுகின்றாள். எம்பெருமானே, எனக்கு மறுபிறவி என்று உண்டென்றால் நான் திரும்பவும் ஒரு பெண்ணாக பிறந்து வேலவனை பழிவாங்க வேண்டும்
அவனும் இப்பூலோகத்தில் ஜென்மம் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கின்றாள். எம்பெருமானும் வரத்தை வழங்குகின்றாள். வரத்தை வழங்கும் போது சோழ பேரரசின் கீழ் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றாள். சோழ பேரரசின் கீழ் திரு நட்டுவனும் லட்சுமியும் குழந்தைகளாக பிறக்கின்றனர். வேலவனும் அதே சாம்ராஜ்யத்தின் கீழே உட்பட்டு இருக்கக்கூடிய ஊரில் செட்டியின் மகனாக பிறக்கின்றான். மின்னிடையார் அழகு கண்ட வேலவனான் வேதியனும் கண்ணியின் ஆசையினால் கருத்தெழுந்து விட்டானே. செட்டியின் மகனாக பிறந்த வேலவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஆனந்தன் என்ற பெயரை சூட்டினான். சோழ சாம்ராஜ்யத்தில் பிறந்த திரு நட்டுவனும் லட்சுமியும் செல்வ சிறப்போடும் சீரோடும் வளர்கின்றனர். சோழனும் தன் குழந்தைகளை பாராட்டி சீராட்டி வளர்க்கின்றான். தன் குழந்தைகளின் எதிர்கால நலனை கணிப்பதற்காக ஜோதிடனை அழைக்கின்றார். ஜோதிடனும் பலனை பார்க்க மன்னனிடம், மன்னா, உன் 2 குழந்தைகளும் உன் வம்சத்தை அழிக்க பிறந்தவை, உன் புகழை அழிக்க பிறந்தவை. அது மட்டுமல்ல, 70 பேரையும் கொல்ல பிறந்தவர்கள். அதனால் இக்குழந்தைகள் உனக்கு வேண்டாம் என்று உரைக்கின்றார். அதை கேட்ட மன்னனும் தன் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தான் விட்டு கொடுப்பது என்று மறுக்கின்றான். ஜோதிடன் சொன்னதுக்கு பிறகும் குழந்தைகளை சீராட்டி பாராட்டி வளர்க்கின்றார். 2 குழந்தைகளும் இரவு பொழுதில் யாருக்கும் தெரியாமல் அன்று மறைந்து இரவு நேரத்தில் வெளியில் போய்விட்டு மறுபடியும் அரண்மனைக்கே வந்து விடுவார்கள். இந்நிகழ்வு பல நாட்களாக தொடர ஊரில் உள்ள மக்கள் மன்னனிடம் முறையிட வருகின்றனர். தங்களின் ஆண் இரைகள் எருதுகள் உயிருடன் காணப்படுவதில்லை, இதற்கு காரணமே உங்களுடைய குழந்தைகள்தான் என்று முறையிடுகிறார்கள். மன்னனோ நம்பவில்லை. முறையிட்டு குழந்தைகளை ஊரை விட்டே அனுப்புமாறு கேட்கிறார்கள். மன்னன் தகுந்த ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி நம்புவது, நான் நம்ப மாட்டேன் என்று உரைக்கிறான். தலையாரியை தன் குழந்தைகளை பற்றி குறை சொல்லுபவர்களை விசாரிக்க சொல்கிறான். தலையாரியும் கண்காணிக்கின்றான். இரவு பொழுதில் 2 குழந்தைகளும் யாருக்கும் தெரியாமல் வெளியில் வருகிறார்கள். ஆண் இரைகளையும் ஆடுகளையும் உண்டுவிட்டு அரண்மனைக்குள் செல்கிறார்கள். இதை பார்த்த தலையாரி மன்னவனிடம் சொல்கிறான். மன்னவனும் தனக்கு எதுவும் அறியாது போல குழந்தைகளை தாளாட்டி உறங்க வைத்துவிட்டு தானும் உறங்குவது போல் பாசாங்கு காட்டிவிட்டு உறங்குகிறான். குழந்தைகளும் என்றும் போல வெளியே போகிறார்கள். அங்கு இருக்கின்ற ஆணிரைகளையும் ஆடுகளையும் உண்பதை மன்னனே காண்கின்றான். மன்னனும் அரசியும் காண தன் குழந்தைகளே நாட்டிற்கு ஒரு எமனாக இருக்கின்றார்களே, அவள் மிகுந்த வருத்தத்துடன் எண்ணுகிறான். தன் குழந்தைகளை தானே தண்டனைக்கு உள்ளாக்க முடியவில்லை. அதனால் என் கண்ணுக்கு எட்டாதவாறு தலையாரியே நீங்களே கானகத்தில் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சோழன் தன்னுடைய மனம் நொந்து போகும்படியாக தலையாரியிடம் சொல்கிறான். தலையாரியும் 2 குழந்தைகளையும் பலகை நல்லோர் காட்டிற்குள் ஒரு வேப்ப மரத்திற்கு கீழ் விட்டு விடுகிறான். 2 குழந்தைகளும் வேப்ப மரத்தை உறைவிடமாக கொண்டு வாழ்கின்றார்கள். 2 குழந்தைகளின் வாழ்க்கையும் கானகத்தை நோக்கியே செல்கின்றது. ஒரு நாள் கானகத்தில் ஐயனார் கோயிலுக்கு வேளாளர்கள் சில பேர் வழிபாடு செய்வதற்காக வருகின்றார்கள். அப்படி வரும்போது 2 குழந்தைகளில் இருக்கின்ற திரு நட்டுவன் என்ற நீலனானவன் அவர்களை அச்சுறுத்துகிறான்.
அதை பார்த்து பயந்து போனவர்கள் கோயிலுக்குள் சென்று இறைவனை வேண்டுகிறார்கள். இறைவனும் நீலனை அழித்து விடுகின்றார். தங்கையான லட்சுமியானவள் தன்னுடைய அண்ணனை தேடுகின்றாள். தேடிப்போனால் அண்ணனானவன் இறந்து கிடக்கின்றான். தான் உறைவிடமாய் இருக்கக்கூடிய வேப்பமரத்தினை வேளாளர்கள் வெட்டி தங்களுடைய ஊர்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதனை கண்ட லட்சுமி என்ற இசக்கியானவள் கோபம் கொண்டு வேலவனை மட்டுமல்லாது வேளாளர்களையும் நாம் பழிவாங்குவேன் என்ற தீர்க்கத்தில் இருக்கின்றாள். பல நாட்கள் செல்கின்றன. செட்டியின் மகனான ஆனந்தனும் இளம் பருவத்திற்கு வருகின்றார். வந்த பிறகு ஆனந்தனிடம் செட்டி உரைக்கின்றான். அன்றே ஜோதிடன் கணித்து சொன்னான், உனக்கு ஒரு பெண்ணால் ஆபத்து இருக்கின்றது, அதனால் இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது சொல்லியிருக்கின்றார். நீயும் வாணிகம் செய்வதற்காக ஊரை விட்டு நீங்காதே, இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு தன் உடைமைகளெல்லாம் தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு செட்டியும் இறந்து விடுகிறான். தன் தந்தை இறப்பிற்கு பிறகு செட்டியின் மகனான ஆனந்தனும் தன் தந்தையின் சொல்லெல்லாம் மறந்து வாணிகம் செய்ய வேண்டும், கோமேதகத்தை விற்று வாணிகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். தன் ஊரையும் விட்டு விலக நினைக்கின்றான். நினைத்து அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறான் ஆனந்த செட்டியின் வருகை கானகத்தில் இருக்கக்கூடிய இசக்கிக்கு தெரிகின்றது. இசக்கியும் செட்டியின் ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். முன்ஜென்ம பகையானது இந்த ஜென்மத்தில் நிறைவேறப் போகின்றது என்ற ஆனந்தத்தில் இசக்கியும் இருக்கின்றான். ஆனந்த செட்டியும் பலகை நல்லூரை நோக்கி பயணிக்கின்றான். அவன் பயணிக்கும் போது சகுனத்தின் விளைவாக எதிரில் பல அசுனங்கள் நடக்கின்றன. அதையும் பொருட்படுத்தாது ஆனந்த செட்டி செல்கிறான். பலகை நல்லூர் காட்டிற்குள் நுழையும் போது இசக்கி பெண் உருவம் கொண்டு முன் நிற்கின்றாள். முன் வந்து செட்டியின் முன், என்னை அறிவாயா என்று கேட்கின்றார். செட்டிக்கு பயம் வந்துவிட்டது. யார் இந்த பெண்? தன்னை முன்பின் அறியாது இருக்கக்கூடிய இந்த பெண் தன்னை அறிவாயா என்று நிற்கிறாளே என்று யோசிக்கிறான். நான் தான் உன் மனைவி என்கின்றார். செட்டியோ பயமுறுகிறான். பயந்து செட்டியானவன் பலகை நல்லூர் காட்டுக்குள் ஓடுகின்றான். லட்சுமியான இசக்கியானவள் அவனை பின்தொடர்ந்து ஓடுகின்றான். பின்தொடர்ந்து ஓடும்போது கள்ளிச்செடியினை தான் இறக்கும்போது கள்ளிச்செடியை தன்னுடைய சாவுக்கு நீயே சாட்சி என்று சொன்னாலே அந்த கள்ளிச்செடியை உடைத்து தன்னுடைய இடுப்பில் பிள்ளையாக மாற்றிக்கொண்டு ஓடுகிறான். செட்டியும் பலகை நல்லூர் ஊருக்குள் பிரவேசிக்கிறான். ஊருக்குள் பிரவேசித்தவுடன் ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்க, வேளாளர்களும் இருக்க, செட்டியானவன் அவர்களிடம் தஞ்சம் அடைகிறான். தன்னை ஒரு பெண் தொடர்ந்து வருகின்றாள் என்றும் தனக்கு பயமாக இருக்கிறது என்றும் தன்னை அவளிடம் என்று காக்க வேண்டும் என்று உரைக்கின்றான். வேளாளர்களும் காப்பதாக வாக்கும் தருகிறார்கள். இசக்கியும் செட்டியை பார்த்து, நீதான் என் கணவன், இதோ உன் பிள்ளை அப்படி என்று உரைக்கின்றான். செட்டியோ மறுக்கின்றான். இசக்கி வேளாளர்களிடம் தன் கணவன் என்றும் கூறுகின்றான். ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை என்று வேளாளர்களிடம் முறையிடுகிறான். வேளாளர்களுக்கு ஒன்றும் அறியவில்லை, யார் சொல்வது உண்மை என்று. யார் உண்மை சொல்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக பஞ்சாயத்து கூடுகின்றது. பஞ்சாயத்தில் இரு தரப்பாருடைய ஒப்புதல்களும் பெறப்படுகின்றது. செட்டியோ
தான் மனைவி இல்லை என்று உரைக்கிறான். இசக்கியோ செட்டிதான் கணவன், இதோ அவனுடைய பிள்ளை என்று உரைக்கிறார். பிள்ளையை கூட்டத்தின் நடுவே இறக்கிவிட்டால் பிள்ளையும் செட்டியை பார்த்து அப்பா என்று ஓடுகின்றது. கூடியிருக்கிறவர்களும் குழந்தை ஓடுகின்ற போது செட்டியானவன் அந்த குழந்தையை தள்ளிவிடுகிறான். கூடியிருக்கக்கூடிய பெருமக்கள் தன் குழந்தையை இப்படி தள்ளிவிடுகின்றானே மகா பாவி என்று வஞ்சித்து பேசுகிறார்கள். செட்டியின் மீது தவறு இருக்கின்றது என்று வேளாளர்களும் நம்புகின்றனர். அதனால் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். இருவரும் உண்மையை உரைக்கின்றீர்கள் என்றால் இன்று ஒரு நாள் இவ்வூரில் எங்களுடைய பார்வையில் ஒரு அறையில் நாங்கள் உங்களை குறி வைக்கின்றோம். யார் சொல்வது உண்மை என்று எங்களுக்கு அறிந்துவிடும் என்று வேளாளர்கள் உரைக்கிறார்கள். செட்டியோ அதை மறுக்கிறார். என்னை தனியாக அவளிடம் விட்டால் என் உயிரை போக்கி விடுவாள், என்னை நம்புங்கள் என்று உரைக்கிறான். வேளாளர்கள் இசக்கியின் வாக்குவாதத்தில் தான் உண்மை இருக்கின்றது என்று நம்புகிறார்கள். அதனால் அவ்வூரில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் இசக்கியையும் குழந்தையையும் செட்டியையும் பாதுகாப்பாக அமர்த்துகிறார்கள். செட்டியும் ஆனந்த செட்டியும் வேளாளர்களை நோக்கி சொல்கிறான், என் உயிர் போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறான். அதற்கு வேளாளர்கள், எங்களை மீறி உன்னுடைய உயிர் போய்விட்டால் அதற்கு தண்டனையாக எங்கள் 70 பேருடைய உயிரையும் நாங்கள் கொடுக்கின்றோம் என்ற வாக்கை கொடுக்கிறார்கள். அந்த அறையில் அவர்களை அமர்த்திவிட்டு ஒருவரை காவலாகவும் வேளாளர்கள் வைத்துவிட்டு செல்கிறார்கள். இசக்கியும் எப்படியாவது செட்டியை கொன்று தன்னுடைய பழியை போக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அதற்கு தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். வெளியில் காவல் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்ன உரையாடுகிறார்கள், பொய்யாக இருக்கிறார்களா என்று கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். இசக்கியும் இதை அறிந்து கொண்டான். அதனால் செட்டியிடம், ஏன் இவ்வளவு கோபம், நான் பலகாரம் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் முதலில் என்று சொல்லிவிட்டு குழந்தையையும் தாளாட்டி உறங்க வைக்கின்றார். வெளியில் காவல் கொண்டு இருக்கிறவர்களும் உண்மையில் இசக்கி சொல்வதுதான் உண்மை என்று நம்பி காவலில் இருந்து அகன்று போகின்றார்கள். இதை அறிந்த இசக்கி இதுதான் தக்க தருணம் என்று அனந்த செட்டியை கொன்று விடுகிறார். கொன்றது மட்டுமல்லாது மார்பை பிளந்து குருதியை குடித்து அவனுடைய மார்பில் கள்ளிச்செடியை நட்டுவித்து அவ்விடத்தை விட்டு நீங்கி அந்த அறையை திறக்காதவாறு தன்னுடைய உருவத்தை அனந்த செட்டியின் தாய் போல மாற்றி வெளிவருகிறாள். ஏனென்றால் 70 வேளாளர்களுள் 69 பேர் ஊருக்குள் இருக்க ஒருவர் மட்டும் வயலில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர்களையும் பழி தீர்க்க வேண்டும். அதற்காக செட்டியின் மரணம் தெரிந்தால் 70 வேளாளர்களும் சுதாரித்து விடுவார்களே என்று அறையை திறக்காது உருவத்தை மாற்றிக்கொண்டு ஊரின் நடுவே புலம்பிக் கொண்டு வருகிறாள். தன் மகன் அனந்த செட்டியை காணவில்லையே, அவனுடைய உயிருக்கு ஒரு பெண்ணால் ஆபத்து இருக்கின்றதே, தன் மகனும் இறந்து படுவானே என்று புலம்பிக் கொண்டே வருகின்றாள் ஊரின் நடுவே. ஊர் மக்கள் வேளாளர்கள் எல்லோரும் அவளுடைய புலம்பலை கண்டு வருந்துகிறார்கள். நீ யார், எதற்காக இப்படி புலம்புகின்றாய் என்று வேளாளர்கள் கேட்க அவளும் சொல்ல, உடனே அவர்கள் தங்க வைத்திருக்கக்கூடிய அறையை நோக்கி செல்கிறார்கள். அறையை திறந்து பார்க்க அங்கே அனந்த செட்டி கொல்லப்பட்டு இருக்கிறான். அதை கண்ட வேளாளர்கள் செட்டியின் இறப்பதற்கு முன் செட்டி சொன்ன எல்லாவற்றையும் யோசிக்கிறார்கள். அவனுடைய இறப்பிற்கு தாங்களே ஒரு காரணமாகிவிட்டோமோ என்ற வருத்தத்தில் இதற்கு தீர்வாக அவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் சொன்னபடியே தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள தயாராகுகின்றார்கள். தாய்க்கிழவி வேடத்தில் இருந்த இசக்கி
70 பேரில் 69 பேர் ஊரில் இருக்க ஒருவர் மட்டும் வயலில் இருக்கிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஒருத்தரையும் இறப்புக்கு ஆளாக்கப்படணும் என்பதற்காக அவரின் மகளாக மாறிக்கொண்டு செல்கிறார். சென்று வயலில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளாளனிடம் ஊரில் நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறார். அதனை கேட்ட வேளாளனும் தான் சொன்னவாறே வயலிலே வந்து கலப்பையை எடுத்து உயிரை மாய்த்து கொள்கிறார். இசக்கிக்கு சிவனிடம் வரம் கேட்டால் போல் வேலவனை நிரப்பும் வேளாளர்களை நிரப்பும் அவளுடைய பழியை தீர்த்தது. ஒரு ஆக்ரோஷமாக அவ்வூரை விட்டு கானகம் நோக்கி செல்கிறாள் இசக்கி. அப்படி இருக்க ஒரு அணங்காக இசைக்கு இறக்கக்கூடியவர்களை ஒரு தெய்வமாக மாற்றக்கூடிய ஒரு தருணம் எங்கே நடக்கின்றது என்றால், அந்த கானகத்திலே இசக்கியாக திரிகின்றவள் திருவாலங்காட்டு என்ற பகுதியிலிருந்து ஒரு புலையன் என்ற மந்திரவாதி அந்த கானகத்தின் வழியே வருகின்றான். வந்தவன் முன்பு அச்சுறுத்துகிறான் அந்த புலையனை. புலையனோ பயப்படவில்லை. நீ யார், ஏன் இப்படி கானகத்தில் சுற்றித் திரிகிறாய் என்று கேட்க தன்னுடைய கதையெல்லாம் இசைக்கு உரைக்கின்றாள். உரைத்ததை கேட்ட புலையன், உன் கோபத்தை குறைத்து கொண்டு நீ காவல் காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறுவாயாக என்று உரைக்கிறான். அவளும் அந்த கானகத்தில் காவல் தெய்வமாக மாறுகிறாள். மாறியதற்கு பின் சேர நாட்டை சேர்ந்த மன்னனானவன் அக்கானகம் வழியாக பயணம் மேற்கொள்கிறான். சேர மன்னனை பின்தொடர்ந்து இசக்கியும் வருகின்றாள். இசக்கி கதையை பொறுத்தவரையில் இது கிராமப்புற தெய்வம். அதாவது இசக்கி பின்தொடர்வாள் என்று கூறுவார்கள். அதனால் சேர மன்னனையும் பின்தொடர்ந்து வருகிறாள். பின்தொடர்ந்து வந்தவுடன் சேரனுடைய மனதில் பல்வேறு மாற்றங்கள். இவர் மன்னனை சார்ந்த எல்லோரும் இந்த புலையன் அப்படிங்கிற அந்த மந்திரவாதியை அழைக்கிறார்கள். அவனும் கணிக்கிறான், சேரன் மீது இசக்கியானவள் இறங்கி இருக்கிறாள், அதனால் இவ்வளவு மாற்றம் என்று உரைக்கிறார். இதிலிருந்து விடுபட என்ன வழி என்று புலையனிடம் கேட்க, புலையனும் இசக்கியிடம் பேசுகிறார். சேர மன்னனையும் அவள் வம்சத்தை சேர்ந்தவர்களையும் இசக்கியை ஒரு தெய்வமாக அவளுக்கு உற்ற பரிவாரம் எல்லாவற்றையும் அளித்து வழிபடுங்கள் என்று கூறுகிறான். அவர்களும் வழிபடுகிறார்கள். இசக்கியும் அவர்களுடைய தெய்வமாக மாறுகிறாள். இசக்கிக்கு புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் தென் மாவட்டங்களில் என்றால் முப்பந்தல். கன்னியாகுமரிக்கும் ஆரல்வாய் கிணறுக்கும் இடையில் வள்ளியூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது முப்பந்தல். முப்பந்தல் என்ற இந்த ஊருக்கு பெயர் வர காரணம் சேர சோழ பாண்டியர்கள் 3 மன்னர்களும் அவ்விடத்தில் கூடி உரையாற்றியதால். இந்த முப்பந்தலில் ஔவையார் சேர சோழ பாண்டியர்கள் ஒற்றுமை இல்லாது தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் ஒற்றுமைக்காக ஔவையார் 3 பேரையும் இந்த இடத்திற்கு வர சொல்கிறார். சேர சோழ பாண்டியர்களும் இவ்விடத்திற்கு வருகிறார்கள். சேரன் வரும்போது இசக்கியையும் உடன் கொண்டு வருகிறார். ஔவையாரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் 3 பேரும் கிளம்பும்போது சேர மன்னன் கொண்டு வந்த தன்னுடைய இசக்கி அம்மன் சிலையை எடுக்கின்றான். அவ்விடத்திலிருந்து நகரவில்லை. மன்னனிடம் இசக்கியான தெய்வமும் உரைக்கின்றாள், தனக்கு இவ்விடம் உறைவிடமாக வேண்டும், அதனால் நான் வரவில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன் என்கின்றது. சேர மன்னனும் அச்சிலையை அங்கே விட்டுவிட்டு தன் நாட்டை நோக்கி செல்கின்றான். அன்று உருவானதுதான் இந்த முப்பந்தல். இம்முப்பந்தலில் ஒரு ஆக்ரோஷ தெய்வமாக இருந்த இசக்கி அம்மனை ஔவையார்
உன்னுடைய கோபத்தை எல்லாம் தணித்து ஒரு சாந்த உருவமாக, குழந்தை வரம் தரக்கூடியவளாக, அமைதியின் உருவமாக வீற்றிரு என்று உரைக்கின்றார். ஔவையாரின் வாக்கிற்கு இணங்க இசக்கியும் தன்னை சாந்தப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆக்ரோசத்தன்மையை போக்கிக் கொண்டு குழந்தையை கையில் ஏந்தியவாறு அவ்விடத்தில் உறைந்து நிற்கின்றார். இசக்கி அம்மனுக்கு இன்றும் அவ்விடத்தில் வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. அதுவும் ஆடி மாதத்தில் மக்களுக்கு கூழ் கொடுத்து அன்னதானமும் வழங்கி சிறப்பாக நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாது அக்கோயிலை கடந்து செல்லும் போது விபத்து ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பேருந்தில் போகும்போதோ வாகனத்தில் போகும்போதோ காணிக்கை இடும் வழக்கம் உண்டு. அவளை கடந்து செல்லும் போது காணிக்கையிட்டு வழிபட்டு சென்றால் நல்லது நடக்கும்ங்கிற வழக்கம் இன்றும் காணப்படுகின்றது. குழந்தை வரம் தரக்கூடியது எல்லா தாய் தெய்வங்களுக்கும் இருந்தாலும் இசக்கி அம்மனுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. இன்றும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இசக்கியை நோக்கி வழிபாடு நடத்தி பரிவாரம் செய்தால் குழந்தை பேர் கிட்டும் என்ற நம்பிக்கை உண்டு. முப்பந்தல் மட்டுமல்லாது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு தெய்வங்களில் ஒன்றால் இசக்கிக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இசக்கி அம்மனை போற்றி துதித்தால் குழந்தை பேறு மட்டுமல்லாது வாழ்வில் சுகமும் உண்டாகும் என்ற நம்பிக்கையும் பொதுமக்களிடம் காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட இசக்கி அம்மனை பேச வாய்ப்பளித்த சிவசக்தி ஆன்மீக சபையினருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.